இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இல்ல இது கார்த்திக் சுப்ராஜ் படம். சந்தோஷ் நாராயணன் வந்து மியூசிக் போடுறார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் வைப் ஃபெஸ்ட் எடிஷன் 2 பை சில்வர் ட்ரீ. நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுப்பாராவ் கான்சர்ட் ஹால். நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 17 மாலை 6:30. டிக்கெட் லிங்க் in the description. GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. அதெல்லாம் தாண்டி சூர்யா த ஒன் அண்ட் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி த ஒன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. சூர்யா 44 படத்தினுடைய கிளிம்ஸ் வந்து நேற்று 12 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தோம், உண்மையாகவே கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கலர் டோனாக இருக்கட்டும், அந்த ரெட்ரோ டைப்பில் இருக்கக்கூடிய மியூசிக்காக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி சூர்யா சாரை வந்து கங்குவாவில், ரோலெக்ஸில் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு வேற மாதிரி காமிப்பார் போலே கார்த்திக் சுப்ராஜ் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படின்னா சூர்யா சாரோட என்ட்ரிலாம் வர்றதுக்கு முன்னாடி எ லவ், எ லாஃப்டர், எ வார், த ஒன் அப்படின்னு சொல்லி 4 அந்த கோட்ஸ் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அது என்னமோ கொடுக்க போறாரு போலே இவர். கிளிம்ஸ் தான், ஒரு 32 செகண்ட் தான் வந்திருக்கு. பெருசாலாம் அதில் ஒன்றும் கதை அம்சங்கள்லாம் அதுவும் பெருசாக தெரியாது. ஆனால் அதை பார்க்கும்போதே அந்த அந்த மீசெல்லாம் வச்சிருந்து தம்மெல்லாம் பிடிச்சி வர ஸ்டைலெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த ஜிகிர்தண்டா சம்பவ கிளப்போட ஓனர் இருக்கார் இல்லையா, நம்ம சேது, ஜிகிர்தண்டா 1ல் வரக்கூடிய சேது, பாபி சிமுக கேரக்டர், அவரை வந்து திருப்பி எடுத்துட்டு வர்றாரு போலே இவர். அது ஏதோ ஒரு கிரியேட் பண்ணுவாரோ, ஜிகிர்தண்டா யூனிவர்ஸ்குள்ள இந்த இதை வந்து சேர்ப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கனெக்ஷன் தோணுச்சு. ஏன்னா இந்த லாஃப்டர் அப்படின்னு சொல்லும்போது வார் அஃப்கோர்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடக்கும், ரத்தம்லாம் தெரிக்கும், வார் அப்படிங்கிறது ஓகே. லவ் ஏதோ ஒரு ரொமான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கு, லவ் ஓகே. இந்த லாஃப்டர் அப்படிங்கிற மேட்டர் மட்டும் ஒரு மாதிரி இந்த டார்க் ஹியூமர், டார்க் காமெடி இதெல்லாம் கொண்டு வந்து வைக்கும்போது மட்டும்தான் அந்த இது யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ரெட் கலர் அந்த ஃபாண்ட்ல எழுதியிருக்காங்க, பிளட் இருக்கக்கூடிய அந்த ஃபாண்ட்ல எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு டார்க் ஹியூமர், டார்க் காமெடியை வந்து இதுக்குள்ள வச்சிருக்கிறார் போலயே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு. ஓப்பனிங் ஷாட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஐலாண்ட் தீவை வந்து காமிக்கிறாங்க. கடலுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி பேர் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாமே வந்து நம்ம டிசியில் பார்க்கலாம். டிசி நம்ம வார்னர் ப்ரோஸ் அவங்களுடைய டிசி இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் ஜஸ்டிஸ் லீகு இதெல்லாம் பார்த்தீங்க, இந்த மாதிரி அந்த டிசி படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அப்படி தான் போடுவாங்க. சம்வேர் ஆன் எர்த்து, சம்வேர் ஆன் இந்த அமெரிக்கா, சம்வேர் ஆன் இந்த கோத்தம் சிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் போடுவாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து சம்வேர் ஆன் வந்து அந்த சி அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்கிறாரு. அது முடிச்சதுக்கப்புறம் ராயல் எஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்ச் ஒன்று காமிக்கிறாங்க. ஆர்ச்சுக்கு முன்னாடி ஒரு 10-15 மாடர்ன் பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க. ஒரு மாதிரி இந்த கோட் ஷூட்லாம் போட்டு அவ்வளோ ஃபார்மாலிட்டிக்காலாம் எதுவுமே இல்லை, ஜாலியாக இந்த எலாஸ்டிக் இழுத்து போட்டு விளாடுவோமே அந்த மாதிரிலாம் போட்டு, தாடியெல்லாம் பெருசாக வச்சு, கண்ணாடி போட்டு, ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே கொஞ்சம் காமெடி பீஸாகவும், பாடியெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெரர் பீஸாகவும், ஒரு மாதிரி மிக்ஸ்டாக வந்து நம்ம வந்து நெல்சன் படங்களில் இந்த மாதிரியான வில்லன்கள் வந்து இந்த மாதிரியான பாடி கார்ட்ஸை வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி சாயலில் வந்து அந்த ஒரு 10-15 பேர் நிற்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி கேமரா வந்து ஜூம் ஆகுது, பிளர் ஆகுது, உள்ளே இருந்து தலைவரோட என்ட்ரி, ஒரு மாதிரி சிகரெட்டை பற்ற வச்சுட்டு அந்த கண் வந்து அந்த கிளிம்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். சூர்யா சாரோட என்ட்ரியிலேருந்து லாஸ்ட்டில் வந்து டிஷும் சுடுற வரைக்கும் அவரோட கண் ஒரு இடத்துல கூட சிமிட்டி இருக்காது. நல்லா நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதுதான் ஒரு நடிகனுக்கான அடையாளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படியே சூர்யா சார் தம்மை பற்ற வச்சுட்டு அப்படியே வராரு, ஒரு மாதிரி கோவமான ஃபேஸ்லேயே வராரு. அவங்களோட பாடி கார்ட்ஸ்லேருந்து ஒரு கன்னை வாங்குறாரு. அவர் வாங்குற ஸ்டைலே வந்து வேற மாதிரி இருக்குது. வந்துட்டு இப்படி பண்ணுறாரு, சுடுறாரு. அது சுட்டு முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஒரு சின்ன ஸ்மைலோட போட்டு ஹாப்பி பர்த்டே த ஒன் அப்படிங்கிற மாதிரி போட்டு முடிச்சிட்டாங்க. இதில் நமக்கு பெருசாலாம் கதெல்லாம் ரிவீல் ஆகாது. என்ன அதிகப்படியாக நம்ம அடித்து தெளித்து விடணும் அப்படின்னா, சூர்யா சார் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒருத்தர், அவர் வந்து ஒரு பாடி கார்ட்ஸ்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, அவருக்கு எனிமி வருது, அதை போட்டு கொள்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய அடிச்சு விடலாம், தெளிச்சு விடலாம். எதுவுமே வேண்டாம். கிளிம்ஸை பார்க்கும்போதே இந்த படம் எப்படி இருக்க போகுது, என்ன டோனில் இருக்க போகுது, இந்த படத்தில் மியூசிக் எப்படி இருக்க போகுது, எ லாஃப்டர்னு சொல்லியிருக்கிறாங்க, அதில் காமெடி எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க, எ லவ்னு சொல்லியிருக்காங்க, அதில் எப்படி லவ் ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க, வார்னு சொல்லியிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ரோலெக்ஸோட வார் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்னா சூப்பராக வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. ஜிகிர்தண்டா அப்படிங்கிற ஒரு படம் ஒரு மனுஷனுக்கு என்ன கொடுக்கும், ஒரு சினிமா ஒரு மனுஷனை எப்படி மாற்றும், ஒரு சினிமாவால் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ஜிகிர்தண்டா XX அப்படிங்கிற ஒரு படம் எடுத்து ஒரு மாதிரி இப்படியும் எடுக்கலாம் படம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே ரசிக்க வச்சாரு, அழுக வச்சாரு அப்படின்னு சொல்லலாம் கார்த்திக் சுப்ராஜ். அவர் கூட சேர்ந்து சந்தோஷ் நாராயணன் அவரோட மியூசிக்கும் சேர்ந்துச்சு அப்படின்னா அதோட பிளாஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்களோட காம்போல வந்த இது வரைக்கும் வந்த சந்தோஷ் நாராயணன் எக்ஸ்
கார்த்திக் சுப்ராஜ் இல்லை கார்த்திக் சுப்ராஜ் எக்ஸ் சந்தோஷ் நாராயணன் அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே நமக்கே தெரியும் எப்படி வந்திருக்கு இவங்களோட காம்போவில். அந்த காம்போ டெஃபினட்டாக கொஞ்சம் கூட குறையாமல் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத கிளிம்ஸ் பார்க்கும்போதே நமக்கே தெரியுது. ஏன்னா மியூசிக்கும் வந்து ஒரு மாதிரி ரெட்ரோ டைப்பில் போட்டிருக்காருங்க, ஒரு மாதிரி ஃபங்கியாக, ஒரு மாதிரி ஜாலியாக, லா 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 லான்னு நம்ம ஜிகிர்தண்டா படத்தில் லாரன்ஸ் மாஸ்டருக்கு ஒரு மியூசிக் வருமே அது மாதிரி அப்படியே வரல, இது கொஞ்சம் ஒரு மாதிரி சூப்பராக வந்து போட்டிருக்காரு. சூர்யா சாரோட கங்குவா சொல்லவே வேண்டாம், சிறுத்தை சிவா சாரோட அடுத்த பரிணாமத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞானவேல் ராஜா சார் வந்து இன்டர்வியூலெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், உண்மையிலே தான். ஏன்னா சிறுத்தை சிவா சாரோட இதுக்கு முந்தைய படங்கள் எடுத்துக்கோங்க, அண்ணாத்தையாக இருக்கட்டும், விசுவாசமாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், விவேகமாக இருக்கட்டும், வேதாளமாக இருக்கட்டும், இதெல்லாம் அது ஒரு வேற மாதிரி, ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்கலாக, சென்டிமெண்டலாக, ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்டாக போயிட்டு இருந்தது. அப்படியே பார்த்தோன்னா கான்ட்ராஸ்டாக வேற கங்குவா அப்படிங்கிற ஒரு வேற ஹிஸ்டாரிக்கல் வார் ஃபைட்டு, சூர்யா சாரை பார்க்கறதுக்கே என்ன தலை இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு புதுவிதமான சிறுத்தை சிவா சாரை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது, புதுவிதமான சூர்யா சாரையும் பார்க்க முடிஞ்சது. அது கூட சேர்த்து இந்த சூர்யா 44 அதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய அப்டேட்டுகள் வந்து காத்துட்டு நினைக்கிறேன். ஈட்டி வந்து கொஞ்சம் ரொம்ப வருஷமே ஆச்சு, என்ன சூர்யா சாருக்கு ரொம்ப நாளாக படமே காணும் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தோம். லைன் பை லைனாக அப்டேட் மலைகளை தெளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சூர்யா சார் அவரோட ஃபேன்ஸுக்கு. ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து வியக்க வைக்குது, எப்படி 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 அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வியக்க வைக்குது. ஸோ சூர்யா 44 அது அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே சூர்யா சார், 49வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒரு மாதிரி புதுசாக கொடுத்ததே கொடுக்காம புதுசாக மக்களுக்கு என்ன கொடுக்கலாம், நம்மளை ஃபாலோ பண்ணுற ஆடியன்ஸ்க்கு என்ன கொடுக்கலாம், தமிழ் சினிமாவை நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம்ங்கிறதுல நிறைய ஹீரோயின்கள் வந்து முக்கியத்துவம் காட்டுறாங்க. அதில் முதன்மை ஆளாக வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் கதாபாத்திரங்கள், கதைகள் எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு கொடுத்து என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பர்த்டேல ஒரு குட்டி ஃபேன் பாயாக வந்து நான் வந்து ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். ஸோ சூர்யா சாரோட 49th பர்த்டேக்கு வந்திருக்கக்கூடிய சூர்யா 44th படத்தினுடைய கிளிம்ஸ் நான் பார்த்துட்டேன், செமையாக இருக்குது. நேற்று 12 வந்துச்சு. நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கௌதம் என் கூடவும் ரெட்மன் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாப்பி பர்த்டே. எல்லா வருஷம் போல் இந்த வருஷமும் வந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வர்றதுக்கு எங்கள் டீம் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். Before we start off anything, Siddharth, before asking you anything at all, this being in a very prestigious women's college, I think all you girls should give him a standing ovation for making a film like Chitta. So Siddharth sir, thank you so much for making a film like Chitta with so much of responsibility, sensitivity and empathy. And everybody who's shouting here, they're not shouting because you're a charmer, you're a chocolate boy, adalla illa. It's all because of respect that you've made that film for that. Hi Atiraj. From the bottom of my heart, thank you for this response for Chitta. Thank you. Thank you. Director Arun Kumar எப்போவுமே என்கிட்ட பேசுகிறப்போ we used to have a repeat discussion. All films in India are made for the male gaze, and it was very exciting and it was an honor to make a film that was specifically designed for the female gaze. So, yeah. And I am testament to the fact that you can make a film that is designed keeping the female audience in mind, and it can still be respected and become a massive hit like Chitta. So all power to you guys. Thank you. இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் பை ஃபெஸ்ட் எடிஷன் 2 பை சில்வர் ட்ரீ. நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுபாராவ் கான்சர்ட் ஹால். நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 17 மாலை 6:30. டிக்கெட் லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.